இப்போ நம்ம வந்து பீம் யூபிஐ ஆப்ல ஆட்டோ பேவை எப்படி நம்ம ஸ்டாப் பண்றது, கேன்சல் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது டெலீட் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். பீம் யூபிஐ ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பேமெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இதுல ஐபிஓ ஆட்டோ பே சொல்லிட்டு இருக்கும். இந்த ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் உங்களுக்கு பேமெண்ட் சர்வீசஸ் சொல்லிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு ஆட்டோ பேன்னு சொல்லிட்டு இருக்கும். ஆட்டோ பே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஆட்டோ பே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க ஆட்டோ பே அப்படின்றது ஆக்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா ஆக்டிவ்ல வந்து காமிக்கும். இப்போ ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு ஆட்டோ பே வந்து ஆன்ல இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுபோல மல்டிபிள் நிறைய ஆட்டோ பே இருந்துச்சு அப்படின்னா இதுல லிஸ்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பெண்டிங்னா பெண்டிங்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து காமிக்கும். ஓகே, இப்போ வந்து ஆக்டிவ்ல இருக்கிறது நம்ம வந்து கேன்சல் பண்ண போறோம். இப்போ ஆக்டிவ்ல இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோ பே வந்து கேன்சல் பண்ணோம். இது போல ஆக்டிவேட் பண்ணியிருக்கும் போது இப்போ அது தேவையில்லாம உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா மணி வந்து பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. மந்த்லியா இருக்கட்டும், அல்லது நீங்க எப்படி நீங்க ஆட்டோ பே செட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது போல நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா மணி வந்து டெபிட் ஆகக்கூடாது, பிடிக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த ஆட்டோ பே வந்து கேன்சல் பண்ணணும். இப்போ அதுக்காக இப்போ இதுல வந்து பாருங்க மோர் டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மோர் டீடைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. மோர் டீடைல்ஸ் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல அந்த ஆட்டோ பேக்கான டீடைல்ஸ் வந்து தெளிவா ஷோ பண்ணிருப்பாங்க. எங்க இருந்து இந்த ஆட்டோ பே வந்து ஆன் ஆயிருக்கு, எந்த பேங்க் அக்கௌண்ட்ல ஆன் ஆயிருக்கு, எந்த டேட்ல ஆன் ஆயிருக்கு, எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் இது வந்து இருக்கு, எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இப்போ வந்து நீங்க செக் பண்ணிட்டு நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க குறிப்பிட்ட நாள் வரைக்கும், குறிப்பிட்ட நாள்ல இருந்து குறிப்பிட்ட நாள் வரைக்கும் மட்டும் நீங்க வந்து பாஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஆக்டிவேட் பண்ற மாதிரி கூட நீங்க அது போல பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கேன்சல் தான் பண்ண போறோம், டெலிட் பண்ண போறோம். அதனால வந்து பாருங்க இங்க வந்து ரீவொர்க் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரீவொர்க் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ரீவொர்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ரீவொர்க்கை கிளிக் பண்ணும்போது ரீவொர்க் மேண்டேட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்க தெளிவா படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நீங்க வந்து இதுல கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க இப்போ யூபிஐ பின் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதாவது நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க வந்து யூபிஐ அது போல நீங்க வந்து ஆட்டோ பேவும் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் மேல வந்து ஷோ பண்ணிருப்பாங்க சேவிங் சொல்லிட்டு. இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து யூபிஐ பின்னை மாத்தி என்டர் பண்ணிட்டு போறீங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்கான சரியான யூபிஐ பின் என்டர் பண்ணாதான் வந்து பாருங்க கேன்சல் பண்ண முடியும், டெலீட் வந்து பண்ண முடியும். இப்போ நான் சரியான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல டன் இருக்கு, டன் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து டன் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா இது போல லோடிங் ஆகி யுவர் மெயின்டெட் ஹஸ் பின் ரிவோக் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து நீங்க இதுல ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா இந்த ஆட்டோ பே அப்படின்றது டெலீட் ஆயிடும், அதாவது கேன்சல் ஆயிடும். இதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து மணி வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பிடிக்க மாட்டாங்க. இங்க வந்து பாருங்க ஆக்டிவ்ல எதுவுமே கிடையாது, நத்திங் டு ஷோ சொல்லிட்டு வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து இப்படி தான் ஆட்டோ பேவை கேன்சல் பண்ணணும். இந்த வீடியோ யூஸ் பண்ண அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.